எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கேட்டால் பாயாசார் இந்த காளி அப்படின்ற மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரானை மொத்தமாக முடிக்காமல் விடமாட்டாங்க போல். இன்னுமே சொல்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான இடங்களில் டார்கெட் இருக்குது, குண்டு போடணும். ஆக மொத்தம் நீ குண்டு போடுறது ஈரான் மேலே இல்லையா, உலகத்தில் மற்ற எல்லா இடங்கள்லையும் மேலே தான். உலக பொருளாதாரமே இப்போ ஸ்தம்பித்து நிற்கிது. அதில் பாருங்கள், தனியாக போய் குண்டு போட மாட்டாப்புல, அமெரிக்காவையும் கூட கூட்டிகிட்டு போய் தான் குண்டு போடுவாப்புல. அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையே. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் நம்ம ஏதோ இழுச்சு வாங்க மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டு லேசாக ஏறுவதும் பெரிய அளவில் இறங்குவதும் இப்படியே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், உலக நாடுகளில் சில இடங்கள்ல எல்லாம் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹேங்ஸெங்கெல்லாம் 1.5% ஏறி இருக்குது. சவுத் கொரியானுடைய காஸ்பி எல்லாம் 1.5% ஏறி இருக்குது. நம்ம மட்டும் ரொம்ப சுமாராக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் நான் இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் டெசிஷன், நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் வந்தாவே மார்க்கெட்டு மேலேயும் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் என்னுடைய பதவிக்காலம் முடியறதும் மே 15, 2026. இந்த சமயத்தில் நான் இருக்கிறதையே டோட்டலாக மறந்துட்டீங்கல்ல. மார்ச் 18 நான் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் டெசிஷன் என்ன அப்படின்றத அறிவிக்க போகிறேன். அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலாம் என்ன ஆகும்னே தெரியாது. அதனால் யாருமே பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏதாவது மாறி நடந்துருச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய பட்ஜெட் நடந்தப்போ எல்லாம் டேக்ஸ் குறைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எஸ்டிடி ஏறினோடனே நம்மளுடைய மார்க்கெட் எவ்வளோ பெரிய வால்டிலிட்டியாக இறங்கி ஏறிச்சு. அதில் எத்தனை பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நஷ்டம் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி பட்ஜெட் டே அன்னைக்கு. அது மாதிரி இவர் ஏதாவது தன்னுடைய கடைசி சமயத்தில், பதவிக்காலத்தினுடைய கடைசி சமயத்தில் ஏதாவது ஆச்சரியங்களை கொண்டு வர போகிறாரா? ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டில் இந்த வார் தவிர்த்து மிக முக்கியமான செய்தி அப்படின்னா இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் டெசிஷன் என்பது இந்த வார புதன்கிழமை வருது. எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லைங்க நண்பர்களே. என்னுடைய மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இனி இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ஆகட்டும் அல்லது இந்த யூஎஸ் ஃபெட் ஆகட்டும், எனக்கு இனி செய்திகள் என்பது ஏன்னா இவங்க வாரம் முடிக்கிற மாதிரியும் தெரில, யூஎஸ் ஃபெட்டு எதுவும் ரேட்டை கட் பண்ணுற மாதிரியும் இருக்காது அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணம். அதனால் என்னுடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாக எங்கே போய் நிற்குதுன்னா, இப்போ இந்த Q4 ரிசல்ட் இனி ஏப்ரல் மாதம் பிறந்த உடனே அடுத்தடுத்த வாரங்களில் ஏப்ரல் 2வது வாரங்கள்லேருந்து ஃபுல் ஃபோர்ஸில் வரும். அந்த சமயத்தில் ஏதாவது பங்குகள் மேலே போய் காப்பாற்றி விடுதா, அல்லது கீழே இறங்கி பெரிய அளவில் கீழே இறங்கி ஏதாவது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வழி தருதா அப்படின்றது மட்டும்தான் தற்போதைக்கு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நிஃப்டி 50 என்பது டெத் கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு சிக்னல் விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் இனி இவன் சும்மா இருக்க மாட்டான். ஒரு 2000 பாயிண்ட்டுகள் மேலேயோ கீழேயோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் என்பது இந்த வரக்கூடிய Q4 ரிசல்ட் சீசன் முடியும் பொழுது, அது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து மே பாதிக்குள்ளே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது மே எண்டு, ஏன்னா ஃபுல் இயர் முழு ஆண்டு டேட்டா வரப்போகுது இல்லைங்களா. அதனால் அடுத்த ரிசல்ட் சீசன் முடியும் பொழுது மே ஜூன் வரைக்கும் கூட வச்சுங்க, அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நிஃப்டி ஒரு மிக முக்கியமான ஒரு டெத் கிராஸ் ஓவர் என்ற இடத்துக்கு வந்திருப்பதாலையும், Q4 ரிசல்ட் இனிமேல் இன்னொரு 15 நாள் கழித்து ஸ்டார்ட் ஆக போகிறதுனாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் 2000 பாயிண்ட் அடுத்த மே ஜூன் மாத கடைசியில் பண்ணினா கூட எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இவங்க வார் எப்போ நிறுத்துகிறாங்க என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய வார் வேணாலும் இருக்கட்டுங்க, அவன் 1000 டார்கெட் இன்னும் பாக்கி இருக்குது, நான் குண்டு போடணும்னு சொன்னாலும் சரி, இன்னும் 10,000 இருக்குன்னு சொன்னாலும் சரி, Q4 ரிசல்ட்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. இந்த சமயத்தில் தான் பல நண்பர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, நான் எதையுமே எஸ்ஐபி மூலியமாக தான் நான் வாங்க ஆரம்பித்தேன், எல்லாத்தையுமே தான் வாங்கினேன். கோல்டுலேயும் ஒரு 10 to 15% எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கூட பார்க்கும்பொழுது என்னுடைய அக்கௌண்ட் 1% பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டு தான். இவர் என்னமோ நாளைக்கு மார்க்கெட் அவருடைய அக்கௌண்ட் மைனஸில் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். ஏதோ ஆண்டவ புண்ணியத்தில் போகாமல் இருக்கட்டும்னு அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டுக்குவோம். ஸோ நான் நம்பிக்கை இழக்கவில்லை. மார்க்கெட் கீழே இறங்கினாலும் நான் தொடர்ந்து எஸ்ஐபி என்பதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்றது இவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கடவுளே, இவருக்கு அந்த ஆண்டவன் தான் கருணை காட்டணுன்ற மாதிரி ஒரு நண்பர் 1600 ஒரு பங்கை வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னன்றதை நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 1600 வாங்க வச்சு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ரவுண்ட் பண்ணுறார். நான்லாம் பல முதலீட்டாளர் ஃபண்டு மேனேஜர்லாம் அந்த காலத்தில்
வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல டிவி பேட்டிகளில் பார்த்துருக்கேன். நிஃப்டியோ சென்செக்ஸோ ஒவ்வொரு 1000 பாயிண்ட்டுகள் இறங்கும் பொழுதும் எங்ககிட்ட வாங்குறதுக்குலாம் பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி இவர் 100 ரூபாயை ரவுண்ட் பண்ணியிருப்பார் போல். ஒவ்வொரு 100 ரூபாய்களிலும் இவர் முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போவுமே 773 பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங். அவன் என்றைக்கு தான் திரும்பி மேலே வர்றான்னு நான் பார்க்குறேன், ஐ வாண்ட் டு சீ தட், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை சிம்ரன், என் காலேஜ் ஃப்ரெண்டு தான். காலேஜில் படிக்கிறதுலேருந்தே அவன் என்னை ரொம்ப மோசமாக பேசுவான் அப்படின்ற மாதிரி. இந்த அமரராஜா பேட்டரி அப்படின்றனோட ஷேர் ப்ரைஸ் தான் அது தொடர்ந்து 1700 ரூபாய்களிலிருந்து இறங்கி தற்போது 761 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் மார்க்கெட்டில் நம்பிக்கை இழக்காமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நம்பிக்கையாக இருக்காங்க. சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இந்த மாதிரி நம்பிக்கையாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு பீரியட் சொல்லுங்கள், ஒரு வருஷம் தொடர்ந்து இறங்கி இருந்தோ அல்லது ஒரு 6 மாதம் தொடர்ந்து இறங்கி இருந்தோ நிஃப்டி நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதனால தான் பெரிய ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நம்பிக்கையை இழக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இண்டெக்ஸ் சைடு போயிடுவாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸோ அல்லது சென்செக்ஸ் இண்டெக்ஸோ டைவர்சிஃபைட் ஸ்டாக் இண்டெக்ஸில் அதில் பூந்துருவாங்க. அவன் இந்த மாதிரிலாம் 2-3 வருஷம்லாம் இறங்க மாட்டான். திடீர்னு எப்பாவது ஒரு முறை ஏதாவது ஷார்ட் கவரிங் அப்படி, ஏன்னா அதில் வந்து எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருப்பாங்க, இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து திடீர்னு ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க, பார்கெயின் ஹண்டிங்னு பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அந்த இண்டெக்ஸுக்குள்ளே பண்ணும்பொழுது அது கண்ணா பின்னான்னு சுற்றிக்கிட்டு இருக்கும், ஒரே சைடு போகாது. சமீபத்தில் இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் இப்படி தான் ஒரு முறை சரிவு வந்தான், அப்புறம் மேலே ஏறிட்டான். ஏதாவது ஒரு பீரியடில் நானும் போய் வரலாறுல எடுத்து கோவிட்டுக்கே போயிட்டோம் நாம். ஏன்னா சார்ட்டை வேகமாக இழுத்து விட்டுட்டேன். கோவிட்டுக்கே போய் ஒரு முறை கீழே போய்கிட்டே இருந்தவன் ஒரு 6 மாதமோ 8 மாதமோ கீழே போயிருக்கான், அப்புறம் ஏறிட்டான். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2008களில் இருந்தீங்கன்னா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஒன்று இருந்திருக்கு, அதையும் கூட நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2009 ஒரு வருஷம் தான் கீழே விழுந்திருக்கான், அப்புறம் அப்படியே மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ நம்பிக்கை வைக்கக்கூடிய இடத்துல வந்து வித்தியாசம் இருக்குது. சில பேர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், சில பேருக்கு மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் வேறு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து நம்பிக்கை வஞ்சு இப்படி தொடர்ந்து உள்ளே இறங்குறது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது தான் வரலாறுல இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷம், ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை அப்படின்ற மாதிரி, விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்ற மாதிரி அதனுடைய மூவ்மெண்ட்டு வந்து ஸ்டாக்கினுடைய மூவ்மெண்ட்டு கீழே 80% கீழே விழுந்துட்டு மேலே ஏறினது 300-400 கூட இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. நிறைய பேர் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 10-12% ஏறினாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த என்டிபிசி அப்படின்ற பங்கில் வந்து நம்பிக்கையாக இருந்த சில பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பல மாதங்களாக பல வருடங்களாகவே இறங்கி கிடந்த இந்த என்டிபிசி அப்படின்ற பங்கு தற்போது ஏதோ ஒரு நியூஸ், பவர் செக்டர் ரிலேட்டடான ஒரு செய்திகள் வந்ததுனால இந்த பங்கு தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் திரும்பி வந்திருக்கு. இதுக்குண்டான இடைப்பட்ட காலத்தில் அவன் தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் என்பது கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். இந்த 2026 கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2.25 ரூபாய் என்பது டிவிடெண்ட் கொடுத்துருக்கிறதா இந்த என்டிபிசி. போன கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 ரூபாய் டு 9 ரூபா வரைக்கும்லாம் கொடுத்துருக்கான். அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த பங்கு வெறும் 250 ரேஞ்சுகளெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அசால்ட்டாக ஒரு வருஷத்துக்கு இவங்க அறிவிக்கக்கூடிய டிவிடெண்ட் தொகை என்பதெல்லாம் ஆல்மோஸ்ட் 8 ரூபாய்க்கு பக்கத்துலலாம் வருது. இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்க்கும்பொழுது டிவிடெண்ட் ஈல்டு ஆல்மோஸ்ட் 2.22% என்பது இந்த என்டிபிசி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பரிசு அறிவிப்புக்கு, உங்கள் டிவிடெண்ட் அறிவிப்புக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, திரும்ப தன்னுடைய பழைய உச்சத்துக்கே போய் அதில் யாராவது லாக் ஆகிருந்தாலும் அவங்க லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு இந்த என்டிபிசி. பார்த்தீங்களா நண்பர்களே, சில பேர் சில பங்குகள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவனுக்கெல்லாம் காப்பாற்றி விட மாட்டேன்றாங்க. பட் இந்த என்டிபிசி போன்ற பங்குகள்லாம் வந்து 1.5 வருஷம் கழித்து ஏதோ ஒரு செய்தி வருது, உடனே அவங்க காப்பாற்றி விட்டுறது மட்டும் இல்லை, டிவிடெண்டும் தொடர்ந்து இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்காங்க. கல்யாணம் எல்லோரும் தான் பண்ணுறாங்க, சில பேர்த்துக்கு நல்லா இருக்குது, சில பேர்த்துக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ வாழ்க்கையில் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் அப்படின்றவ தான் கடைசியில் எல்லாமே வந்து நிற்கிது. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு பங்கு ஜிண்டால் சா அப்படின்ற பங்கு, அதில் என்ன ஒரு செய்தின்னா பல வருடமாக அது கீழேயே விழுந்து கிடந்த பங்கு
இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை மார்க்கெட்டில் இருக்கும்பொழுது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கிறது. அப்படி என்னப்பா செக்டர் நீ அப்படின்னு பார்த்தா இது ஒரு லேட் பிக்கப் கேட்டகரியாக இருக்குது. அதாவது இந்த பைப்ஸு, மெட்டல்ஸு, ஸ்டீல்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல பங்குகள் உச்சத்தில் போய் ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பையன் ஏனோ மேலே வரவே இல்லை. என்ன காரணம்னு தெரில. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் 500 கோடி லாபம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சுமாராக இருந்துட்டு ஒரு முறை வெறும் 87 கோடி லாபம்னு காமிச்சிருக்கு. அப்புறம் 415 கோடி, அப்புறம் 139 கோடி, 248 கோடின்னு பிற்பகுதியில் அது சரியாக ஸ்டாண்டர்டாக வருமானத்தை காமிக்கல. எனிவே அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸில் அதுலேயும் டாடா ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். இது இப்போ தான் ரவுண்டுக்கே இப்போ தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்குகள்லாம் என்ன செய்யும்? நேற்று தான் ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணவங்கெல்லாம் லெஜண்ட் அப்படின்னு. அப்படின்னா நான் லெஜெண்டா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்ட்டு இல்லை, எந்த ஒரு தொழிலையும் நம்ம ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்றதான் ஒரு பெரிய நம்பராக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்துட்டோம்னாவே அப்புறம் லெஜண்ட். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். அதை 10 லட்சத்தை மறுபடியும் பெருக்கி கொண்டே 1 கோடியாக கொண்டு போனாலும் நல்ல விஷயந்தான். 10 லட்சம் கொஞ்சம் குறைஞ்சி போனாலும் அது நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு என்பது கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 lakhs அப்படின்றது ஒரு மேஜிக் நம்பர். அதை தாண்டிட்டோம் அப்படின்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு லெஜெண்டு தான். இந்த சமயத்தில் நம்ம லெஜெண்டாக தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெளிநாட்டினுடைய ஸ்டாக் மார்க்கெட் தான் நிர்ணயிக்குது. ஒரு உதாரணத்துக்கு நாஸ்டாக் இண்டெக்ஸ் எல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். கீழே இருந்ததுன்னா ஏப்பா எங்களுக்கே மரியாதை இல்லை, நாங்களே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கோம், வா பக்கத்தில் பாய போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த பையன் இன்னும் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி இல்லை. கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு 3 மாதமாக தைரியமாக பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ என்றைக்கு இந்த டெக்னாலஜி செக்டர் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே உடச்சி ஏதாவது பெருசாக இதுக்கு முன்னாடி 2025களில் விழுந்த மாதிரி விழுந்தானோ அப்போ ஒரு கதறல் சத்தம் என்பது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் இந்த கும்பா கிராஷ் மூவ்மெண்ட்டில் அமெரிக்கா ஜாயின் பண்ணிடக்கூடாது. அவன் ஜாயின் பண்ணிட்டா அப்புறம் மற்ற எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக செஞ்சு விட்ருவான். இன்றைக்கி வந்து பெரிய ஆளுகளில் பெருசாக சந்தோஷம் இல்லை நண்பர்களே. டெலிகாம் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐ ஷேர் வந்து இன்றைக்கி 11% ஏறியிருக்கான். ஏதோ கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களாம். ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் இருந்த ஒரு பங்கு ஏதோ ஒரு 11% ஏறினதுனால அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். தேஜாஸ் நெட்வொர்க் சமீபத்தில் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய இறக்கம், மறுபடி பெரிய ஏற்றம், மறுபடி இறக்கம்னு மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேஜாஸ் நெட்வொர்க்கில் இன்றைக்கி ஒரு 5% ஏறியது மகிழ்ச்சியான தருணமாக அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்குது. சில நண்பர்கள் வந்து டிவிடெண்டை உபயோகப்படுத்தி கால்குலேஷன் பண்ணுறாங்களா அல்லது போனஸு ஸ்ப்ளிட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க என்ன ரேட்டுக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரில. ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி ஐசிசி பேங்க் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 6 ரூபாய்க்கு எடுத்திருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அது எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே குழப்பம். நான் போயிட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து 6 ரூபாய் வந்த மாதிரியே இல்லையே. எப்பவும் ஒரு முறை 2000களில் 20-30 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகியிருக்கிறதாக ஒரு தகவல் இந்த ஐசிசி பேங்க் ஷேர் ப்ரைஸ் என்பது. ஸோ எப்படி அவங்கவுங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. நல்ல ஷேர்களுக்கு தட்டுப்பாடா, அதனால் செய்திகளாக இருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரில. இன்றைக்கின்னு பார்த்து இந்த எம்ஆர்பிஎல், சென்னை பெட்ரோல் மறுபடியும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகளே மேலேயும் கீழே ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைய மார்க்கெட்லேயும் இந்த எம்ஆர்பிஎல், சென்னை பெட்ரோல் போன்ற பங்குகள் ப்ளஸ்லையும் இந்த அல்ட்ரா செம்கோ போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பங்குகளும் ப்ளஸ்ஸுகளாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நல்ல ஷேர்களுக்கெல்லாம் தட்டுப்பாடா? ஏங்க நண்பர்களே, மார்க்கெட்டில் இப்படி பிளட் பாத் அப்படின்றது வந்தால் அப்புறம் யாருக்கு தான் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும்? இங்கே பாருங்கள், இந்த ஐடிபிஐ காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஐடிபிஐ வந்து இன்றைக்கி 16% கிராஷ் ஆகிருக்கு. ஐடிபிஐ பேங்க்னுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 16% கிராஷ் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் சேல் வந்து பண்ணுறதை நம்ம நிறுத்திடுவோம், ஸ்க்ராப் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்களில் தகவல்கள் இருக்குது. காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த பந்தன் பேங்க் மாதிரியான பங்குகள்லாம் 8.5% கிராஷ். இந்த மாதிரி கிராஷ் ஆகும்பொழுது ரொம்பவுமே சோகமாயிருது. இப்போ தான் ஒரு நண்பர் பாருங்கள், 2 மிக முக்கியமான பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ். இப்போதாங்க சில மாதம் முன்னாடி 1% ப்ராஃபிட்டில் இருந்தேன், இப்போ என்னடானா கிராஷ் ஆகி போச்சுன்னு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். இன்னொரு நண்பர் வந்து 30 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோங்க நண்பா,
அதில் 7 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. அப்போ என் கையில் வந்து 23 லட்ச ரூபா தான் கையில் இருக்கும். நான் எங்கிட்ட அந்த க்ரோ அப்ளிகேஷனே நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த லாஸ், இந்த 7 லட்ச ரூபா லாஸை பார்க்குறக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றாரு. ஆமாங்க, 30 லட்ச ரூபா என்பது பெரிய பணம். வீடு இல்லாதவங்க இந்த 30 லட்ச ரூபா கையில் இருந்துன்னு வச்சுங்க, சரி மாதம் ஏதாவது ஒரு 10-20 ரூபா எப்படியாவது நம்ம இஎம்ஐ புரட்டிக்கலாம், ஒரு வீட்டுக்கு அப்ரண்ட் பேமெண்ட்டை கொடுத்து வீட்டை எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்கல்ல. ஸோ இந்த நண்பர் வந்து க்ரோ அப்ளிகேஷனே டெலீட் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் காரணம் தொடர் வீழ்ச்சிக்கு உண்டான காரணம் பல காரணம் இருக்குது. காரணம் இருந்து நம்மளுக்கு என்ன, காரணத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? காரணம் நல்லா சில டைம்லாம் வந்து காரணம் ரொம்ப வீக்காக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இறக்க மாட்டாங்க. ஸோ அக்கௌண்டன்சி மெத்தடில் பாருங்கள், நெட் ரிசல்ட் என்ன, 30 லட்ச ரூபா போட்டால் அதில் இப்போ 7 லட்ச ரூபா இல்லை. காரணம் வந்து ஆமாம் ட்ரம்ப் என்னென்னமோ பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான், சரி ஓகே 1008 காரணம் இருக்கட்டும். ஆனால் நெட் ரிசல்ட் என்ன, என் பணம் போச்சு, அதனால் எனக்கு பார்க்குறக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த க்ரோ ஆப்பையே கொஞ்ச நாள் டெலீட் பண்ணி வைக்கலான்னு டெலீட் பண்ணி வச்சுட்டாரு போல். ஸோ இன்றைய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பேங்க் பங்குகள் தான் எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு பேங்க் பங்குகள் சிலது இறங்கினதுனால எப்போது தான் கரடிகளுக்கு மறுபடி பதிலடி கொடுத்து பேங்க் பங்குகள் ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துருந்தது. அவன் பாட்டுக்கு 80 ரூபாயிலிருந்து 170 ரூபா வரைக்கும் போயிட்டு தன்னுடைய யாரெல்லாம் லாக் ஆயிருந்தீங்களோ எல்லாம் இப்போ கூட அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. போன வருஷம் 2024 உச்சியில் எடுத்தவங்க கூட இப்போ சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே அது பாவம் உச்சியில் இருக்குது. பட் 180 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய் இறங்கி கீழே கிடக்குது. அதே மாதிரி தான் இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்கு, அவனும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்கப்பான்னு 2024 120 ரூபாய்க்கு வாங்கினவங்க கீழே வெறும் 80 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கெல்லாம் பணத்தை அப்படியே டபுள் பண்ணி விட்டுட்டு 160 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ அதுவும் 30 ரூபா, கரெக்டாக அதுவும் 30 ரூபா இறங்கி 132 ரூபாய் 2 days மூவிங் ஏறிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்களை சந்தோஷமாக வச்சுருந்ததே பேங்க் பங்குகள் தான். இப்போ அவங்களும் கரடிகிட்ட சரண்டர் ஆகிருக்கீங்களே, மறுபடி கரடிகளுக்கு எப்போ பதிலடி கொடுப்பீங்க அப்படின்றதான் இன்றைய முக்கிய கேள்வியாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.